வெல்கம் பேக் டு அனதர் பே வீடியோ. பயணத்தை வந்து ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே சூப்பரான ஒரு இடம் இது. ஏற்கனவே வீடியோ எடுத்திருக்கேன் அந்த இடத்துல. ஸோ வர இருக்க ஏன்னா கரடியை முடிக்கலாம் க்ளீனாக இந்த வண்டி போகிற சவுண்டாகவே இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக அந்த வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நெருங்கிட்டு இருக்கேன். வைத்தி பண்ணிக்கலாம். பக்காவாக வெறித்தனமாக பண்ணுறோம்டா நீங்கள். கண்டிப்பாக சொல்லவே பயமாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஏரியா இது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து அது உண்மையாக பண்ண போகிறேன். பண்ணினதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீம் ஹாண்டட் லொக்கேஷன் அது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், சரியான ஒரு லொக்கேஷனில் தான் போயிட்டுருக்கிறேன். ஸோ நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஏற்கனவே அந்த இடத்துல நான் வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து வைத்தி சொன்னதுக்கு பிற்பாடு தான் வந்து இன்னொரு சம்பவம் நடந்திருக்குண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு தான் நான் அதை ரொம்ப உத்து நோக்க ஆரம்பித்தேன். 25 வயசு பையன்தான் அந்த இடத்துல அடித்து வந்து புதைச்சிட்டாங்க. அங்கேயே அதே பக்கத்தில் தான், அந்த பில்டிங் பக்கத்துலேயே. ஸோ புதைச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த பக்கத்தில் யாரும் வந்து இப்போ வந்து போகிறது கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து நிச்சயமாக வீடியோ எடுக்கணும், நீ எடுத்துரும் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் ரொம்ப லைக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி சிகரெட்டு, அந்த மாதிரிலாம் பண்ணுவான். ஸோ அவன் வந்து யாரு கண்ணிலையும் ஆகப்பட மாட்டானாமா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த சத்தம் கேட்குமா, அடிக்கிற சத்தம், போகிற சத்தம், வர சத்தம், அதெல்லாம் பயங்கரமாக வந்து கேட்குமா சொன்னாங்க. அதனால் என்னடா வைத்தி அதுவாடா? இன்னும் இல்லை, நான் முன்னாடி போகணும். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் வரும். கைஸ் இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது. ஏன்னா வரவே இந்த லொக்கேஷன் தான் கைஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லொக்கேஷனு. ஆமாம், முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முதல்ல வீடியோ போட்டது நான் தான். ஃபஸ்ட்டு அந்த எந்த வருஷத்தில் நான் வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லி அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்து வீடியோ போட்டது நான் தான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ லைக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வைத்தி வாங்குறதுக்கே பயமாக இருக்குல்ல? வழி தெரியல எனக்கு முதல்ல. இல்லை ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷம் ஆகுது இல்லைண்ணா. இது வந்து இன்னொன்று தெரியுமா உனக்கு? ரொம்ப வருஷம் ஆகுது. நான் வைத்தியே கண்டு தெரியல, ரொம்ப வருஷம் ஆகுது. கைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ரொம்ப வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஆகிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு முதல்ல வீடியோ போட்டது நம்ம தான். வீடியோ எடுத்தது நம்ம தான். அழகாக எடுத்துட்டு வரியா? அப்படி அழகாக எடுப்பாங்களாம். கை மறைக்காத. வழி இருக்கா? பயமா இருக்குப்பா. ஏய் தம்பி, இங்க பாருங்க, இது கருப்பு பரம் இருக்கு பாருங்க. ஆனா இது மறைஞ்ச மாதிரி இல்லப்பா. கவனிக்கல. லைட்டா மறைஞ்சு போன பாருங்கப்பா. இல்ல போறதுக்கு வழி இருக்கா தெரியலண்ணா. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து. டேய் பாலமா? பாலம் போட்டாங்க, கட்டுக்கிறாங்கண்ணா. பாலம் போட்டாங்க. இது உள்ள போறதுக்கே பயமா இருக்கு போட்டுருக்கா. லொக்கேஷன் பண்ண இல்ல லொக்கேஷன்லாம் பயங்கரமா இருக்கு. போலாம் பாருங்க ஐயா, எங்க கூட காட்டுக்குள்ள வேணாதான் ஓட்டு கட்டிக்கிறாங்க பாருப்பா. பயங்கரமான ஓடுப்பா அது. வைத்தி சரியான ஓடு வைத்தி. இது ஒரு ஆட்டோ எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பார்த்தியா? கார் எவ்வளோ ஸ்பீடாக வருது. மாடெலாம் கட்டி கிடக்கு. ரொம்ப டேஞ்சரான மாதிரி இருக்கும். நான்லாம் இங்கே வந்து வருஷ கணக்கு ஆயிடுச்சு. ஆமாம், எடுத்து அந்த வீடியோ எடுத்து சரி எடுக்கணுமே. இந்த பக்கம் வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு, சரி எடுத்தோன்னு நினைக்கிற இந்த இடத்துல. நீ சொன்னதுனால தான் நான் வந்து இங்கே எடுக்கிறதுக்கு பிளான் வந்துச்சு எனக்கு. இதெல்லாம் நம்ம கிராமத்து ஏரியாவா? கிராமம் தானே அது. ஃபுல்லாக ஹில்ஸ் தான் அது, மலை. வைத்தி இந்த லைன்லாம் வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்லை? இந்த இப்போ இல்லை அந்த இடத்துல நான் சரக்கு அடிச்சுட்டு வந்து விளையாண்டுருக்கணுமா? என்ன வந்து லேடிஸ் வந்து ஜாதி பிரச்சனைலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? அப்படிதான் கேள்விப்பட்டேன்.
அடிச்சு போஸ்டாங்களாம். அடிச்சு போதிச்சானுங்க. அடிச்சு போஸ்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்களுக்குள்ள சண்டையான நினைக்கிறேன். இது என்னடா அது? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. ஸோ பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹாண்டட் லொக்கேஷன் இது. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த இடத்துல வந்து முதலாக நான் தான் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் தான் எல்லோரும் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ போட்டதுக்கு ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன், கொடுக்குறேன். அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அதுலேயே ஃபஸ்ட்டு எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்குங்கிறதுனால தெரியும். ஸோ சரியான நம்பரில் வந்து ப்ரொடெக்ட் இல்லாதனால நான் என்ன சொல்கிறது, இது சத்தம் வருதுண்ணா. ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குல்ல கைஸ். மறந்துடாமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணிவிட்டு நான் வந்து போயிட்டேன். ஸோ அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய யூடியூபர்லாம் வந்து பண்ணாங்க. அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா இழுத்து வந்து லாக் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னு சொன்னால் இங்கே ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு 3 பசங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா அந்த லவ் பிரச்சனைலாம் அடித்து கிடிச்சிட்டு கிடந்தது. அந்த பையனை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அடித்து அப்படியே போச்சிட்டாங்க, சுத்தம் போச்சிட்டாங்க. ஸோ ஜாதினால் வந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஏய் அதானடா, என்ன சவுண்டு வருது? ஏதோ சத்தம் வருதுண்ணா. நான் இந்த டைம் இங்கே வந்துடக்கூடாது, டைம் ஆகிடுச்சுண்ணா. ஜாக்கிரதை. ஆமாண்ணா. ஓகே கைஸ், அதனால் வந்து அந்த யாருங்க அதை மாட்டிக்கோ. ஏன்னா அதை சுற்றி தான், அந்த பங்களாவை சுற்றி தான் கீழே வந்து அடித்து வந்து போச்சிட்டாங்க. ஒரு மரத்துக்கு கீழே வந்து போச்சிட்டாங்க. ஸோ என்ன இது சத்தங்க இதுண்ணா? ஏன்னா எனக்கு பக்குங்குது. நீ வேற இல்லை எடுக்கணும்னு ஒரு மரண போராட்டத்தில் தான் இருக்கிறேன். கண்டிப்பாக எடுத்துருவோம். ஸோ தயவுசெய்து எனக்காக நம்மளுடைய சேனலை லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மரத்துக்கும் கீழே போச்சிட்டாங்க. ஆனால் வந்து காவல்துறை யாரோ ஓடுற சவுண்டு கேட்குதுல்ல? என்ன சொல்கிறேன், என்னப்பா சொல்கிறேன்? ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. ஓகே கைஸ், நான் இப்போ வீடியோவில் போகலாம். ஸோ அவனுக்கு, அந்த பையனுக்கு பையன் வந்து வெறும் 25 வயசு தான், சின்ன பையன் தான். அடித்து அப்படியே வந்து போச்சிட்டாங்க. எத்தனை 2 நாளாக 3 நாளாக கழிச்சு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஆவி தான் இங்கே இருக்குது, பயங்கரமாக அதம் பண்ணுதுங்கிறாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல போய் நம்ம போய் பார்த்துக்கலாம். தயவுசெய்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏய் மரத்தில் பாரு. ஏய் என்னடா இது? போகலாமா? ஓகே கைஸ், தயவுசெய்து மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆண்ணா அதாண்ணா நான் பில்டிங்கு இங்கே பாரு. பார்த்து என்னை பாரு, அப்படியே முகம்லாம் சிலுக்குது பாரு. ஆண்ணா இங்கே யாரோ கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுப்பா, சத்தியமா. ஆயிஸ் எனக்கு என்ன தெரியுமா இன்ட்ரெஸ்ட்டு, லைட் நல்லா லைட் தானது. இன்னொன்று தெரியுமா ஒரு பிளானு, அதாவது வெளிச்சம் இருந்தாவே அங்கே பேயே வராது, தெரியுமா உங்களுக்கு? 100% உண்மை. வெளிச்சம் இருந்தாலே வராது. வெளிச்சம் இல்லைன்னா க்ளீனாக கேப்சர் பண்ணலாம். தயவுசெய்து வாங்க. பார்த்தியா, பார்க்குறதே பயமாக இருக்குது காய்ஸ். இந்த வீடியோடைய நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன், சூப்பராக இருக்கும். இருக்குது இந்த லைட், மேலே லைட் ஆஃப் பண்ணி, ஏன்னா பேய் இந்த ஓடிடும் பாரு. அண்ணா என்னடா இது? ஏதோ சத்தங்க என்னது? என்ன பயன்படுத்த லைட் போட்டு
சவுண்டு பற்றி வேற மாதிரி இருக்குது. இரு அவசரப்படாது. மோ லைட் அடிக்க வேண்டியதான் நீ. அந்த சின்ன லைட் அந்த லைட்டு இப்போ அடிக்க வேண்டியதான் நீ. இது இதாக பண்ணிக்கோ, புரியுதா? ஓகேண்ணா. இதாக பண்ணிக்கோ. என்னடி அடிச்சுக்கோ. கேவலி அடிக்குது. கேவலி அடிக்குதா இல்லையா? ஆமாண்ணா. கேவலி அப்போனா இங்கே இருக்கிற அர்த்தம், அந்த ஆவி இருக்கிற அர்த்தம். இந்த பையன் செத்து போன பாரு, அவங்க ஆவி இருக்கு. மற்றபடி இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆவி எப்படி இருக்கு பத்தியா? ஆண்ணா யாரு வித்தியாசமாக வருதுண்ணா. உள்ளேருந்து வருதுண்ணா. உள்ளேருந்து ஏதோ என்ன பண்ணது? ஏதோ உள்ளேருந்து வர மாதிரி சவுண்டு கேட்டுண்ணா. யாரு கதவெல்லாம் திறந்துருக்கு? ஆண்ணா. ஏய் யாரா? பயப்படாது. சத்தம் கேட்குதுண்ணா. ஏதோ சத்தம் கேட்குது தானே? சத்தம் கேட்குதா? கேட்டுச்சு. இப்போ மோனேங்கிறான் கொய்யாடா. மோனே அப்படின்னு. ஏய் மோனே இருக்கியா? ஏய் மோனே இருக்கியா? நீதாங்கப்பா பெரிய பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கியா அப்படியா? இருக்கியாடா? பாத்தியா? ஏய் இது காட்டு, இங்கே காட்டு. பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்கு, பார்த்துவாங்க. ஆண்ணா பாம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. வைத்து நிக்கிறேன். வாடா ஏய் வாடா நிக்கிறேன். நான் நிக்கிறேன். ஏய் இங்க காட்றா, இங்க காட்றா. நிக்கிறேன். அதான் ஏய் யாரோ நிக்கிறாங்க. நாங்க காட்டு. கீழே காட்றா. ஏய் யாரா? டேய் எட்டி பார்த்தனப்பா. ஏதோ சத்தம் கேக்குதுண்ணா. சொல்றது எட்டி பா. இப்போ எட்டி பார்த்தானே? நானே பார்த்தேன். நாங்க யாரோ நிக்கிறாங்க. டேய் எட்டி இப்போ பார்த்தான்டா. அங்க போறா. டேய் வைத்தி. ஆனா எட்டி பார்த்தானா? டேய் வைத்தி. ஆனா அதான் அங்கே இருக்குது பாரு. நான் கிணறு அது அந்த கிணறு தானே. ஏய் அடிச்சுங்க மரத்தில் போயிட்டாங்களாம்பா. மரத்தை ஆமாம் அந்த கிணத்தான் தானே சண்டை நடந்தது. இதுதான் நினைக்கிறேன். இதுவா இல்லை அதுவா? காய்ஸ் இங்கே தான் பாருங்க. இங்கே தான் வந்து போஸ்ட்டுக்கிறாங்க. அடித்து போஸ்ட்டுக்கிறோம். பையன் 25 வயசு தான். அடித்து இங்கே போஸ்ட்டுட்டாங்க. போஸ்ட்டு போட்டாங்க. நம்ம பக்கத்தில் வர கைஸ் இங்கே தான் அடித்து வந்து போஸ்ட்டுக்கிறாங்க. அதெல்லாம் அதை சவுண்டு
ஏய் யாராது ஐயாடா நான் வந்துச்சுண்ணா மேலே கருப்பு வந்து என்னடா வந்துச்சு ஏதோ வந்துச்சுடா அப்போ டேய் என்னடா அது எப்பா ஐயாடா முடியெல்லாம் சிலுத்துச்சுடா ஏதோ ஒன்று வந்துச்சுடா அப்போ கருப்பா பாத்தியாப்பா பார்த்தேண்ணா நம்ம தலைக்கு இங்க பாரு என் முடிய போடுறான் இங்க போடுறான் என் கையை போடுறேன் இங்க கையை இங்க காட்டுறா காய்ஸ் இங்க பாருங்க என் முடிய பாருங்க சிலுத்துச்சு இங்க ஒய்யால என் கையை பாருண்ணா இங்கே சரி வர ஏய் இங்க இது காட்டு காட்டுறா சீர் காட்டுறா வர எடுத்துக்கோ வரேன் மேலே இரு ஒய்யால வரேன் அண்ணா இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுண்ணா நான் சொல்லவா ம் இரு காய்ஸ் இங்க பாருங்க சுத்தமாக பேசக்கூடாது ம் இங்கே பாரு என்ன நடக்குதுங்கிறத க்ளீனாக கேப்சர் பண்ணணும் புரியுதா பயமாக பயம் இருக்கா எனக்கு பயமாக பயப்படாத எது நடந்தாலும் பயப்படாத சரிண்ணா இன்னும் தெரியுமா இந்த அந்த அவனுக்கு பிடிச்ச பாட்டிலு அப்புறமா இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோம்னாக்கா அவனை வர வைக்கிறதுக்கு பாய் சொன்ன மெத்தடில் சொன்னார் ஒருத்தர் பாய் வந்து ரொம்ப நம்மளுக்கு வேண்டியப்பட்டார் அவர் சொன்னார் இதை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வருவான் அப்படின்னாரு அப்போ அவனுக்கு பிடிச்சதை வச்சா தான் வருவானாம்மா நம்மளை பின்னாடி வராத டேய் நீ நம்ம பின்னாடி வராத பைத்தியக்கார பேர அப்படின்னு நம்ம பின்னாடி வரக்கூடாது இப்போ எங்கேயாவது இங்கே அவன் நின்றுட்டுருக்கிறான் கேட்டுருக்கிறான் ரைஸ் இந்த மரம் தான் நினைக்கிறேன் இந்த மரம் அங்கேயே இரு அவசரப்படாத அங்கேயே இரு மெதுவாக கேப்சர் பண்ணிட்டு வா யாராவது மாட்டுச்சுன்னா எடுத்துரு சவுண்டு எதுவும் வருது உள்ளே போங்க பார்க்கலாம் இரு சவுண்டு வருதான்னு பார்த்துன்னு நான் இது ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டது நான் தான் இங்கே வந்து தெரியும் பயப்பட மாட்டேன் என்னது பயம் ஒய்யால என்னடா அது ஏய் பாத்தியா பக்கத்தில் தென்னந்தோப்பு இருக்குண்ணா இருப்பா இப்போ என்னப்பா ஒழிச்சுப்போ தேங்காய் வந்திருக்குண்ணா தென்னந்தோப்பும் இருக்குண்ணா அதனால தான் நான் யோசிச்சுன்னுக்கிறேன் ஒரு விஷயத்தில் ஏய் இங்கே போய் தேங்காய் வருது உனக்கு தென்னந்தோப்பு இருக்குதுண்ணா தேங்காய் மரமே இல்லை இது என்ன அந்த மரம் இல்லைண்ணா தென்னந்தோப்பு பின்னாடி எல்லாம் தென்னை மரம்ண்ணா வாய்ப்பே இல்லை ஏதோ மர்மமாக இருக்குண்ணா இந்த இடம் என்ன எவ்வளோ தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் அண்ணா நான் எப்படி பயந்தது இல்லைண்ணா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வச்சுக்கோங்க நம்ம எடுத்தோம் இதே இடத்துல வந்து நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ அதுக்கு பிற்பாடும் நான் நிறைய வீடியோ இல்லை ஒரு சார் இந்த லொக்கேஷன் வந்து ஷேர் நான் தான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணது நான் தான்ப்பா ஷேர் பண்ணது ஆனால் அந்த என் ஏரியாண்ணா ஓ நம்ம ஏரியாவிலே ஐயால இன்னொன்று தெரியுமா உனக்கு இங்கே பாரு ஏதோ வயிற்றுலேருந்து வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தோம் அம்மா வயிற்றுலேருந்து வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தோம் என்ன சொல்ற சரியா சொல்றது அம்மா வயிற்றுலேருந்து வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தோம் அருணாக்குடி கூட கிடையாது வந்துட்டு என் வீடு என் வாசை என் மண் என் பணம் ஏன் வந்து இதெல்லாம் இப்பெல்லாம் பேசுகிறாங்க இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா நான் தைரியமாக போறியாண்ணா நான் போகிறேன்ப்பா நீங்கள் அது சவுண்ட் வருமானு பார்க்குறேன் ஏய் தம்பி அண்ணா ஏய் ஒரு நிமிஷம் கைஸ் சத்தியமாக சொல்கிறேன் யாரோ உள்ளே இருக்கிறாங்க கைஸ் கன்ஃபார்மாக மீன் குழம்பு வாடலாட்டிக்குது பயங்கரமாக உனக்கு வருதா
எட்ட போடா. அங்க பாரு யாரும் நிக்கிறானா? யாரோ நான் என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. நான் சொல்றதுக்கு ஏதோ கேமராக்கும் தெரியல. ஆனா மீன் குழம்பு வாட வரல, பீடி அடிக்கிறாங்கண்ணே யாரோ. சிகரெட் வாடெல்லாம் அடிக்குது. பீடினா அது பீடியா? அந்த வாசம் தானே வருது எனக்கு. அவன் தானே அடிக்கிறான்டா. லைட்டா பண்ணு. பிளாக் ஆயிடுதுண்ணா. நான் பிளாக் ஆகுது. லைட் ஆஃப்னு சொல்றான். அதாவது அதுக்கு இல்ல, இருட்டில் கல்லெடுத்து காய்ஸ். நான் இருட்டில் தான் நிற்கிறேன். டேய் ஏன் பயப்படுற? நான் சொல்கிறத கேளு. இருட்டில் தான் போகிறேன் இப்போ சாமர். ஏன்னா நான் வெளிச்சேன். ஒரு நிமிஷம் இப்படி பிடிச்ச வா 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 வா. பயப்படாத பயப்படாத. ஏய் 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 யாரு? டேய் கொய்யா. நான் நான் இந்த டைமிங்க்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல சிக்க வைக்கிறேன். சொல்றதுக்கு அவசரம். ஏய் இங்க பாரு. ஏய் அங்க பாரு. ஐயோ ஐயோ. ஏய் என்னடா இது? ஐயோ. இங்க ஒருத்தர் மாதிரி இல்லைண்ணா, நிறைய பேர் சத்தியம் அழுகுறாங்க. பாத்தியா? அப்படின்னு எனக்கு என்ன போகுது. சத்தம் எங்கேயோ கேக்குதுண்ணா. பெருகு வயிறு கலக்குதுண்ணா. எனக்கு வயிறு கலங்குற மாதிரி ஆகுதுண்ணா. வயிறுலாம் கலக்கல. லைட்டப் டக்குண்ணா. லைட்டப் இதான் நான் வழி. அப்படி இது இந்த இடம். பன்னிக்கறியெல்லாம் இருக்கு. சொல்லிடலாம்ல? கத்துக்கு போடுறான். ஏய் பன்னிக்கறி வச்சிருக்கேன். இங்க போறீங்களா? மேல இருந்து நான் ஊத்துச்சுண்ணா. தண்ணி ஊத்துறா? எப்படி இது? ஏய் வாங்க வாங்க சீக்கிரம். ஏய் எங்க போறான்? அதாவது எப்படின்னா எனக்கு இங்க பாருங்க சொல்லவா, பீடி வாசனை சிகரெட் வாசனை அடிக்க பாரு. பாருங்களேன் அந்த வாசலால பாருங்களேன்.
நம்ம வந்த இடம் தப்புன்னு நினைக்கிறேன். நான் 2 பேர் தனியாக வந்த தப்புண்ணா. நான் இங்கே பாருங்களேன், இது வேற ஏதோ ஒரு இடம்ண்ணா. இது வந்து ரிச்சுவல் பொருள். இது இங்கே வச்சிருக்கிறேன். எப்படி சொல்லுறேன், கேமரா எடுத்துருந்தா பார்க்கலாம். மேலேயா போகிறீங்க? இங்கே எப்படா சவுண்ட் வருது? ஏய், இங்கே யாரோ இங்கே பாருங்க சொல்கிறது. இங்கே பாருங்க, இப்போ புகை வருதுண்ணா. இது எப்படா அது தெரிய வச்சுப்போ? எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏய், எக்ஸ்ட்ரீம். ஏய், இரு. ஏய், அதை காட்டுறான். கைஸ், இங்க யாரும் இருக்காங்க மேல. ஏய், இங்க யாரா இருக்கீங்களா? சீக்கிரம். எப்படி? சரி, இரு. எனக்கு காட்டு. எப்படி வந்துச்சு நெருப்பு? இல்லை, இங்கே யாரும் இருக்காங்கப்பா. கட்டை எரிஞ்சிருக்குதுங்கிறா. அப்போ நம்மளை கண்டா ஓட்டாங்களோ? கீழே வந்துடாது போயிட்டு. நடக்கிற சவுண்டு, கத்துற சவுண்டு. பன்னிக்கறிலாம் இருக்கு, அதனால தான் சத்தம் போகிறீங்களா? பன்னிக்கறி. ஏதோ ஒரு பள்ளம் மாதிரி இருக்குண்ணா. இங்க வரா. அப்ப இங்க யாரும் வராங்கடா. இங்க பாரு. யாருக்குண்ணா இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க? இங்க யாரும் இருக்கிறாங்க. யாரா இருக்கீங்களா? ஒரு லேடிஸ் வாய்ஸ் இருக்குறான். நாய்க்குட்டி மாதிரி இருக்குண்ணா. நாய்க்கு சொல்லா. ஆறு அழுகுற சவுண்ட் கேட்குறேன். இங்கே பாருங்க, சொல்ல கேட்டுங்க. டேய், அழுகுறாங்கடா. டேய், அழுகுற சவுண்ட் வருதுறான். அவன் தான் அழுகுறான் உள்ள. ஏய், அவன் தான் அழுகுறான். நீங்கள் முன்னாடி போய் புகை போகிறது போறேன். ஆமாடா. அப்பா, டேய், இங்கே வர. லைட்டா பண்ணு. ஏய், யாரு? ஏய், எப்படி சொல்றத கேட்டி. வைத்தி அங்க போற.
பிரச்சனை மாட்டிட்டோம் லைட் அடி லைட்டு போடுறதெல்லாம் வருது அது சத்தமாக இல்லை வெளியே சத்தமாக இல்லை ரிச்சுவலெல்லாம் பண்ணாதீங்கண்ணா என்ன கைஸ் இது வேற மாதிரி இருக்கு நான் வந்து வேற மாதிரி வச்சேன் நான் யோசிச்சு இந்த மாதிரி இடம் சொல்லுங்க சார் டேய் செத்தும் கூட நீ திருத்தல அடி சாப்பிடு ஒன்னா முடிஞ்சா நீங்கள் ஜன்னல் வருமாவே நில்லுங்க நீ ஓடிடாதப்பா தயவுசெய்து ஓடிடலாம் இங்கே வர பயந்துட்டுலாம் போகல நான் முன்னாடி போனேன்னா தம்பி பேட போ வைத்தி இரு எனக்கு இதுதான் டவுட்டாக இருக்கு வைத்தி இதுதான் டவுட் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு எப்படா வீடு பிடிக்கிற நாட்டமே அடிக்குது இது எங்கே பண்ணுங்க வைத்தி இங்க பாரா டே தம்பி டே சின்ன பையா செத்தும் கூட உனக்கு அறிவு இல்லையாடா உனக்கு உனக்கு செத்தும் கூட அறிவு இல்லையா டேய் இங்க பாரா ஐயோ இது உள்ளார பயங்கரமான கொல்லாதான் இல்லைடா அவன் செத்து போய் இப்படி பண்ணுறான் பைத்தியக்காரன் சொல்லுறதா இங்கே இந்த டைமுக்கு வந்தது இடம் பாருங்களா அமைதியாக இது வயசு பையனா அவன் 25 வயசு பையனா அதுக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, நான் பேய்க்கு பயந்துட்டுலாம் வரல, நல்லா புரிஞ்சுங்க. இன்ஸ்டன்ட் இந்த மாதிரி நடந்துச்சுங்கிறதுனால சரி சரி 25 வயசு வந்து ஒரு பையன் வந்து கண்ணடிக்கிறது, 25 வயசு பையன் ஒருத்தன் செத்துட்டான் அப்படிங்கும்போது சரி வைத்தி சொன்னதுனால தான் சரி அண்ணா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுத்தா வருவான் அப்படின்னு தான் நான் மரியாதையாக, நான் எவ்வளோ மரியாதையாக அதாவது மரியாதை கொடுத்து இந்த இடத்துக்கு வந்துருக்கேன். நான் என்ன சொல்கிறது, மரியாதை கொடுத்து சரி பாவம் அவனை அடித்து கொண்டு அவனை போஸ்ட்டுக்கிறானோ, போலீஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சி இது பண்ணிட்டுக்கிறாங்க அப்படிங்கிற பேப்பரில் போட்டதுக்கு பிற்பாடு தான் இப்போ தான் நடந்துச்சு ரீசெண்டாக. ஆனால் வந்தால் இந்த
இந்த இந்தியாவில் இப்போ வந்து என்னன்னா கை கல்லெடுத்து அடிக்கணும், கையை அடிக்கணும், கல் போட்டு போடணும். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ரிச்சுவல் பண்ண போகிறேன். என்னென்னா பன்னிக்கறி எடுத்துருக்கேன். பன்னிக்கறி ரொம்ப கறியிலே ரொம்ப மோசமான கறி எல்லாம். இதை நல்லா பண்ணி லைட்டு கீழே வருது, கீழே 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 நல்லா அடிங்க. மூஞ்சி வச்சு அடிப்பாங்க. ஆனால் என் லைட்டு இப்போ அடிக்க வரும், அடித்தா வராது. ஏய் தம்பி, அதெல்லாம் கேட்டா அவங்க வந்து பன்னிக்கறி எடுத்துருக்கேன். யாராங்க பதில் கொடுக்குதுண்ணா? அது பன்னிக்கறி எடுத்துருக்கேன்னு சொன்னோன்னே அது பதில் கொடுக்குதுண்ணா. ஐயோ என்னடா சொல்கிறா? உங்களுக்கு தெரியல? ஆயிஸ் இன்னும் தெரிஞ்சுங்க. முட்டை அவனுக்கு பிடிச்சது முட்டை, ஆம்லேட் போட்டு சாப்பிட்றதுக்கு முட்டை ஆம்லேட்டு, எலும்புச்சம்பழம். இங்கே பாருங்க, பன்னிக்கறி கையிலே தான் இருக்குது, காட்டுறேன். அதை வந்து ரொம்ப பிரமாதமாக ஃப்ரை பண்ணி பக்காவாக வறுத்து கொண்டு வந்துடுவேன். இதை வச்சுருக்க பன்னிக்கறி சாம்பாரே. நான் டேய் அவன் பாட்டில் சாப்பிட்றானா? ஏன்டா அதான் சொல்கிறா, வந்து காப்பீட் ஸ்ட்ரைக் வரும்டா. காப்பீட் கொடுத்துருவானுங்க. மோசமாக நல்ல நம்ம யூடியூபர் சாப்பிட்றேன். உனக்காக பன்னிக்கறி வாங்கியிருக்கேன். இன்னொன்று தெரியுமா? நல்லா ஒரு தெரிஞ்சுங்க. அழுது செத்து விட்டோமே, செத்துட்டா கறி திங்க முடியாது, செத்துட்டா சோறு திங்க முடியாது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பில்டிங் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இதாலும் சரி, ஜின்களின் தலைவன் எல்லாம் உலகத்துக்கே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பில்டிங் இருந்தாலும் ஜின்களுக்கெல்லாம் பயமே கிடையாது. நான் மட்டும் போய் ஜின்கள் கிட்டே பேசிட்டு வரோம், ஜின் வாயெல்லாம் கட்டிவிடுவோம். நான் நம்ம கிட்டலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பயந்துக்கலாம் இல்லை. நம்ம எவ்வளோ ஒரு மரியாதை வந்தால் ஒய்யான நம்மளுக்கே ரூட் அடிக்கிறான் அவன் வந்து. சின்ன பையன் தான், ஆனால் எவ்வளோ பாருங்கள். நீ பாருங்கள், பன்னிக்கறி எல்லாம் வாங்கிட்டுருக்கோம். ஸோ ரிச்சுவல் பண்ணுறேன், பன்னிக்கறி எடுத்துக்கோ. அதே மாதிரி பாட்டில் வாங்கிட்டு பாட்டில் தரேன் நான் சாப்பிட்றேன். ஓகே, கீழே கீழே பிடிக்க போங்க. ஆக்சுவலாக நீங்கள் இப்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வர வைக்கிற மாதிரி நான் அதை அவனை வர வைக்கிறீங்களா? அந்த பையனை வர வைக்கிறீங்களா? அம்மா பின்ன என்ன பண்ண? டேய் வாடா, நேராக பார்க்கலாம் அவனை. எவ்வளோ தைரியம் சொல்கிறீங்கன்னா இந்த இடத்துல நிற்கிறதே கஷ்டம் இந்த டைமுக்கு. லைட்டு ஓ லைட்டு இங்கே இல்லையா? நிற்கிறதே கஷ்டம் தான். கேப்சர் மட்டும் பண்ணு, புரியுதா? பயப்படாது. நான் உன்னை பார்க்கறதுக்கே பயமாக இருக்குண்ணா இப்போல்லாம் எனக்கு. ஏன் தாடி கட்டி பார்த்தாவா? அப்படி இல்லைண்ணா, உங்கள் மேலே ஏதோ வந்த மாதிரியே பண்ணுறீங்க நீங்கள். ஸ்டார்மே ஜின்னுக்கே தலைவனாங்க. தெரியுமா? ஜின்னு வந்துச்சு நேரா. ஏய் அடுத்த முறை கடப்பா போறா ஜின்னு பிடிக்கிறதுக்கு. ஒரு ஜின்னு விலை எவ்வளோ தெரியுமா? 10,000 ரூபா. மெயின் படிக்கிற மாதிரியே பேசுகிறேண்ணா. ஏய் வசிக்கிறோம் பாரு, ஜின்னு பிடிக்கிறோம். என்னது? ஜின்னு பிடிக்கிறோம்.
2 3 நான் கறி ஓப்பன் பண்ண பேசாமல் என்ன கறி ஓப்பன் பண்ண இப்போ பாரு கைஸ், அப்படியே சைலண்டாக இருக்கு, சைலண்டாக இருக்கு. டே முண்டா, என்ன தீபி நீ காட்டு காட்டு, நீ கொடுக்குறோம்ல. இப்போ நான் பேசுகிறேன், இப்போ நான் பேசுகிறேன், தயவுசெய்து உனக்கு நான் வந்து கறி பன்னிக்கறி எடுத்துருக்கிறேன், சாப்பிடு. உனக்கு பிடிச்சது அண்ணா இது பச்சா வருமா அண்ணா? இப்போவே நீ வந்து நம்பியே மாதிரி பண்ணிக்கொண்டே அவன் சாப்பிட தான் இருக்கேன். ரிச்சோடா, அது மந்திர ரிச்சோடா. சவுண்டு போடு. காட்டு ரெடி. அவனுக்கு பிடிச்சது பாருங்க, சூப்பராக இருக்கு. ஏய் யாரா இதெல்லாம் வச்சது? இதெல்லாம் யாரா வச்சாங்களா? அவன் சாப்பிட்றது ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டோங்களா? அது அழுத்திங்க கறி கட்டலாம். இரு கறி கட்டுறேன். இன்னும் அதுக்குள்ளே தர கேட்குதுண்ணா. ஏய் காட்டு. ஐஸ் பன்னிக்கறி போதும் இப்போ அங்கே வை. போ வாங்கி வந்து ஓன்னு வச்சு உதவாங்க. நல்லா ப்ளீஸ் சார், க்ளோஸ்அப் படு லேட்டா கேட்டா கிட்ட வந்து நான் பயமாக நான் அந்த மாதிரி பண்ணும்போது நீ நான் எல்லாத்தையும் வச்சு இது வைக்கலையாண்ணா? இல்லை ஆமாப்பா. அது வேணா அது காட்டக்கூடாதா? அதுதானே மெயின், அதுக்கு தானே வரும். அது காட்ட நீ என்ன கட்டுறேன்? நான் விஷண்ணா அண்ணா. ஏன் இங்கே வர கைஸ் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. தம்பி வந்து எடுத்துக்கடா, பார்க்கலாம், தைரியம் வந்து எடுத்துக்கடா. நான் ஓடுற சவுண்டு கேட்குதா? என்ன சொல்றா? நான் ஓடுற சவுண்டு பின்னாடி கேட்டுச்சுண்ணா. நான் என் பின்னாடி கேட்குறேண்ணா, உங்க பின்னாடி என்னண்ணா? ஓடிலாமா? நான் விட்டு ஓடாதீங்க. பயந்து நான் உங்க பின்னாடிண்ணா, உங்க பின்னாடிண்ணா. பயப்படாதா? என்னப்பா சொல்ற? மஞ்சள் எப்படியாவது கூட்டின்னு போயிட்டா, வெளியே கூட்டின்னு போயிட்டா, வெளியே கூட்டின்னு போயிட்டா. வந்துட்டான்டா இல்லையா? வந்துட்டான். வந்துருச்சு. வந்துச்சுண்ணா. வேணா
அது இருக்குதுண்ணா. நான் அதை விடுங்கண்ணா, கேமரா மட்டும் வச்சுட்டு போண்ணா, சாப்பிட்றத பார்க்குவோம். வச்சுடுங்க, கேமரா வச்சுடுங்க கீழே. ஒரு 10 நிமிஷம் ஓடிடலாண்ணா. அண்ணா ஆனா அண்ணா உங்க பின்னாடி யாரோ ஒருத்தர் நான் உங்க பின்னாடி உள்ள போயிடுச்சு. நாங்க பண்ண போயிடுச்சா? நாங்க பாருங்க காண்டாது. நாங்க பண்ணோம். பாட்டில் கலந்துப்பா. டேய் பாட்டில் கலந்துடா. பார்த்தேன் நான் ஏதோ ஒன்று எடுத்து போயிடுச்சுண்ணா. அண்ணா அப்புறம் அது பக்கத்துலேயே வந்துட்டாது. கீழே போ, கீழே போய் பயங்கரமான போயிடாது. அந்த பையனோட எப்படி இருக்கானே? வைத்தி எப்படி இருக்கான்? யாரோ கீழே இறங்கி ஓடினாங்க பார்த்தீங்களா? என்னடா பார்த்துக்கிறப்ப ஓடி போய்ப்பா. நீ என்னமா வந்து இப்படி சவுண்டு கீழே சவுண்டு. ஐயோ டேய் வாடா, முட்டை மேலே பார்த்துடலாமா முட்டை சொல்லுங்க. முட்டை பார்க்கணும். நான் எந்த இதெல்லாம் அமுத்திட்டு இருக்கிறேன். இங்கே பாருண்ணா. ஏய் இங்க முட்டை உடைச்சிருக்கா? ஏய் இங்க பாரு முட்டை உடைச்சிருக்க. ஐஸ் முட்டை உடைச்சிருக்கு. கறி இவரை பண்ணி கறி அப்படியே கிடக்கு. கறி எல்லாம் டேய் வாடா நீ வந்து போயிடலாம். மணி ஒன்றாவது. வா பசிக்கிறவா. டேய் வா வைத்தி. ஏய் வா. ஏய் இது சவுண்ட் வருது. சரி ஓடு. வேணா வந்து இங்கே வரு. இதுக்கப்புறம் தான் வேணாம். சரி ஓடு. யாரும் நம்ம சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குண்ணா. இது உள்ள நீ பார்க்கலாம். எனக்கு வந்துட்டோம்ல பண்ணா. வெளில வாடா. ஐயோ தப்பிக்காரு வந்துட்டோண்ணா. இங்கே போலாம் வைத்தி. போயிடலாம் வந்துரு வா. டேய் இருடா. ஒரு முறை பார்க்கலாம். யாரோ நடந்து வராங்க பாருண்ணா. லைட் அடிக்கிறான். பையனா? எங்க போறா? அந்த பையனா? டேய் எங்க போறா? ஐயோ குஜாலா. டேய் அங்க போறா. அட குஜாலா சமடா. டேய் வாடா. டேய் பைத்தியக்காரன் வாடா. டேய் வா. ஏய் வைத்தி வா. டேய் குஜாலா வா போலாம். ஏய் என்னடா பின்னாடி யாரோ நின்னுந்தாங்கண்ணா. எப்போ? இப்போண்ணா. ஏய் நான் பின்னாடி யாரோ நின்னுந்தாங்கண்ணா. சத்தியமா? நான் பின்னாடி பார்த்தேண்ணா யாரோ ஒருத்தர். என்னப்பா சொல்றா? நான் அதே பிளாக் துணியோட நான் ஒருத்தர் பார்த்தேண்ணா. இப்பயா? இப்போ பார்த்தேண்ணா. ஏய் யாருப்பா? இதே இடத்துல பார்த்தேண்ணா. இங்கேயே பார்த்தேண்ணா. காணுமாப்பா?
காணும்டா. இதே மாதிரி இருக்குண்ணா, நான் பார்த்தேண்ணா இந்த தூணாண்ட. சத்தியமாவா? நான் பார்த்தேண்ணா இப்போ. அங்கே போகிறப்பா கைஸ். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க, அப்படியே மர்மமாகவே ரொம்ப மர்மமாகவே எக்ஸ்ட்ரீமாக இருக்கு. எக்ஸ்ட்ரீமாக வேற லெவல். சரி போயிடலாம். இதுக்கு மேலே நிற்காத போ. போடா, நீ வெளியே போகணும், வெளியே போகணும். ஏய் வைத்தி வா 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 வா. அப்பா செம்ம உருவண்டா. டே அப்பா இல்ல சரியான கேப்சர். ஏய் வேணா வேணா வேணா. இங்க பாரு சார்ஜ் ஆகுது. வேணா வா போலாம். ஏய் வந்துரு சொல்றது வா. கிளம்பு. ஏய் முடிப்போ நீ முடிப்போ சீக்கிரம் போ. சீக்கிரம் போ. தேங்க்ஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். டேய் என்னடா இது சத்தியமா டேய் நான் சொல்லவா நீ பயப்படாத கைஸ். பின்னாடி கைஸ் இங்கே பாருங்க பயங்கரமான ஒரு இது லொக்கேஷன் இது. பட் வீடெலாம் கேப்சர் பண்ணி இங்கே வர அந்த ஒரே ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்குது பார்த்தியாங்க. இப்படி இது அழகாடு மறைக்காத இங்கே வர இதுடா இந்த ஓகே இதை மட்டும் எடுத்து ஓகே. நம்ம கைஸ் இப்போ வீடியோ முடிச்சிட்டோம். வீடியோ முடிச்சுட்டு இப்போ அழகாக வந்து போயிட்டுருக்கிறேன். ஹாய் கைஸ், ரொம்ப இந்த வீடியோவை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வந்து புதிய ஆண்டு வாழ்த்துக்கள் 2025. காட் பிளஸ் யூ ஆல். எல்லாருமே வந்து உங்கள் பிள்ளைங்க, உங்கள் மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரையும் உங்களை வந்து காட் பிளஸ் பண்ணுவார். இந்த 2025 எல்லாருமே நம்ம செழிப்பாக இருப்போம், செழுமையாக இருப்போம். இன்னும் வந்து செழுமையான வளங்களோடு நம்ம இருப்போம். நம்மளுடைய ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் வந்து இந்த உலகத்தை படித்த அந்த ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பார். ஓகே, எனிவே அடுத்த ஒரு சிறப்பான ஒரு பதிவீட்டில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் வந்து நம்புகிறேன். கைஸ் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு வீடியோ பண்ணுறேன். ஆந்திராவில் ஜின்ன பார்க்குறேன் கண்டிப்பாக. சிங்கம் என்னைக்குமே தனியாக போயிட வேண்டிய. ஓகே கைஸ், பாய்.